வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி தை மாத ராசி பலன்கள் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு. மகர ராசியான உங்களுக்கு கிரகங்களின் மாற்றங்களால் நற்பலன்கள் கிடைக்கும். அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை பார்த்து விடலாம். சந்திராஷ்டம தினங்களை மிகவும் அவசியமாக பார்த்தே ஆக வேண்டுமா என்கின்ற கேள்வி வரும். சந்திராஷ்டம தினங்கள் என்பது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் என்பது அன்றைய தினம் புதிதாக எதையும் செய்யக்கூடாது. புதுசாக ஒரு வேலை செய்கிறதோ, வியாபாரங்களை செய்வதோ, இல்லை எதையாவது பொருட்களை வாங்குவது, வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வது, கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது, ஊர் பிரயாணம் செய்வது, இதை தவிர்க்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டம தினங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், இந்த நாட்களில் இதை செய்தால் பெரிதளவு வெற்றியும் நன்மையும் இல்லாமல் தோல்வியும் மன கஷ்டங்களையும் கொடுக்கும். அதற்காகத்தான் சந்திராஷ்டம தினங்களை மிக கவனமாக கையாள வேண்டும். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 தை மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 11:53 சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மகர ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 5ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 தை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8:26 கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வரும். இந்த காலங்களில் பொறுமை நிதானம் கட்டாயம் அவசியம். இம்மாதத்தில் கிரகங்கள் தருகின்ற பலன்களை பார்க்கலாம். மகர ராசியான உங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வது. எப்பவுமே செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவார். 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் அதிபதி உங்கள் ஜென்ம ராசியிலே இந்த தை மாதத்தில் சஞ்சாரம் செய்வார். இம்மாதத்தில் வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்லணும். அதே போல எந்த வேலை செய்கிறதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டு பொறுமையாக செய்யணும். உடலில் உஷ்ண பாதிப்பும் இல்லைன்னா சிறு சிறு நோய்களும் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். முக்கியமான விஷயம், யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம். எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, 2மே நெருப்பு கிரகம், செவ்வாய் சூரியன். புதனும் சேர்ந்திருப்பதினால் பேசுகின்ற வார்த்தையால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாத விரயங்களும் மனக்குழப்பங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பில் சூரியன், செவ்வாய், புதன் நிலை இருக்கிறது. மிக கவனம். அடுத்ததாக ராகு பகவான் ராசிக்கு 2. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதிர்ஷ்டத்தை தேடி ஓட வேண்டாம். அதிர்ஷ்டம் என்பது உங்கள் ஜாதகத்தில் அமைந்திருந்தால் கட்டாயமாக கிடைக்கும். பொறுமையும் நிதானமும் இருந்தால்
கடந்த ஆண்டுகளில் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை கிரகங்களே கொடுக்கும். சற்று பொறுமையாக இருங்க. குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இன்னும் 3 மாதம் மட்டும்தான். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் இயல்பான பணப்புழுக்கமும் வருமானமும் நன்மையும் உங்களை தேடி வரும். சனி பகவானை பொறுத்தவரையில் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரால் இனிமேல் தடை, தடங்கள், குழப்பம், வருமானமின்மை, எதிரிகளால் தொல்லை, உறவுகளால் சிக்கல், இது அனைத்தும் விலகும். குருவை பொறுத்தவரையில் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் நற்பலன்களை செய்ய ஆரம்பிப்பார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது உடலில் எதிர்பாராத திடீர் சில நோய்கள் வந்து விலகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு மறைந்திருப்பதினால் இப்பொழுது நோயின் தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டிற்குள்ளும் சரி வெளியிலும் சரி நம்பிக்கை இல்லாத தன்மை அவ்வப்போது வரும். குழப்பங்கள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் ராசி என்பது விரயம். ஆனால் சுக்கிர பகவானுக்கு இது விரயஸ்தானம் கிடையாது. நற்பலன்களை செய்வார். திடீர் தனலாபங்களை கொடுப்பார். ஆனால் அந்த தனலாபங்களாகப்பட்டது இப்போதான் பொங்கல் வந்துச்சு இல்லையா, அதுக்காக கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்காது. இந்த கிரக அமைப்புகளை பார்த்த உங்களுக்கு இம்மாதத்தில் விரயங்கள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். காரணம், இதற்கு தனக்காரகன் குரு பகவான் மறைந்திருப்பது, கேது பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது. இருந்தாலும் பெரிய பாதகம் சொல்ல முடியாத பணத்தால் சில குழப்பங்களும் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் காத்து கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் தடை தடங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குதுன்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அப்புறமா நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி வருவதும் 9 கிரகங்களுக்கும் விளக்கேற்றி வழிபட்டு வருவதும் மிகப்பெரிய தடைகளாக இருந்தால் விலகி நன்மைகளையும் சந்தோஷமும் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.